ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உனக்கு உன் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எப்பவும் நல்லதே நினைக்கணும், அப்பத்தான் நல்லது நடக்கும் என்று. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லா பாரத்தையும் அவன் மேல் போடு என்று. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அறிவுரைகள் உன் மூத்தவர்கள் பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. பொறுப்பை இந்த சாயிடம் கொடுத்துவிட்டு செயலில் சொதப்பிக் கொண்டிருக்கிறாய். அப்புறம் உனக்கு மட்டும் கடவுள் கருணை காட்டுவதில்லை என்றே மறுகுகிறாய். தங்கமி, எதிர்காலத்தை உன்னால் கணிக்க முடியாது. வருவது வரட்டும், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். எதிர்காலத்தை நிச்சயம் உன்னால் கணிக்க முடியாது. எதிர்காலத்தை உன்னால் கணிக்க முடியாது தங்கமே. வருவது வரட்டும், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீ யாருக்குமே. எதிர்காலத்தில் அவர்கள் வாழ்வை அவர்களே எதிர்கொள்ள தெரிந்தால் போதுமே. தேவையற்ற பொய்யான வாக்குறுதிகள் இந்த வாழ்க்கையில் தேவையே இல்லை. இறுதியில் கவனித்துப்பார். வருவது வரட்டும், எதையும் எதிர்கொள்ளும் என்பதற்கு மாறாக உன் எண்ணம் போல் வாழ்க்கையில் இன்பம்தான் என்று வரும் என்று ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உண்மையிலேயே யாருடைய கீழான எண்ணம்தான் அவனை கீழ் நோக்கி கொண்டு செல்லும். உண்மையில் எண்ணம் போல்தான் வாழ்வு. மாறிக்கோ, எது வந்தாலும் ஏற்றுக்கோ. உன் மனதிற்கு நம்பிக்கையை கொடு. கவலைகள் தடுமாறிவிடும். முயற்சியை தொடர்ந்து பார். தோல்விகள் நிச்சயம் தடம் மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பற்றி தெரிந்த ஒரு சிலரையாவது இவர் நம்பிக்கைக்கு உரியவர், இவர் உன் நம்பிக்கைக்கு உரியவர் என மனம் நினைக்க வைத்துவிட்டால் இந்த வாழ்வு நிச்சயமாக உனக்கு அர்த்தம் உள்ளதாகிவிடும் தங்கமே. உனது மனம்தான். மனதால் நோய்களை உருவாக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். இந்த மனதால் பிரச்சனையை உருவாக்க முடியும், அதற்கு தீர்வையும் தர முடியும். எனவே நேர்மையான எண்ணங்களை மட்டும் எண்ணி உன் மனதை நல்ல முறையில் பயன்படுத்து. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் இருந்தாலும் இருளை வெளிச்சமாக்கும் கதிரவன் போல் அவற்றை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உன் இலக்கினை அடையும் வரை விவேகத்தோடு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு காண முயன்று விடு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் இன்பமாக விடியட்டும். ஓம் சாய்ராம்.